ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம போகிறது துபாய் மால் தான். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோடனே இதுக்குள்ளேயே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே போகிற மாதிரியே இருக்கும். அப்படியே வாக்கிங்க்கு அப்புறம் நிறைய ஷாப்லாம் வந்துச்சு. துபாய் மால் என்ட்ராயிடுச்சு. அப்புறம் நிறையா ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்குது. அதே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். வாக்கிங் தான், சும்மா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த வியூவிலே நிறைய புஜ் கலிஃபாலாம் இங்கேருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த வாக்கிங் போக்குள்ளேயே நிறைய க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த ஐஸ்கிரீம் கடைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷாப் பார்த்தா அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். கடை ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளையே தொங்க விட்டுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பாருங்கள். அப்படியே உள்ளே போனால் துபாய் மாலே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான். என்ட்ரி ஆனோடனே ஃபுட் கோர்ட் தான். அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மால் ஃபுல்லாகவே நல்லா க்ரியேட்டிவாக பாருங்கள், ஜிகு ஜிகுன்னு தொங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்லாம் அப்படியே மினு மினுன்ட்டு இருந்துச்சு. ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் டைமில் போயிருந்தோம். அதனால் மால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எங்களால் அதிகம் வீடியோ எடுக்க முடியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். துபாயிலே ஒரு ஃபேமஸான மால்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே புஜ் கலிஃபா கீழே இருக்கிற ஒரு மால் இது. அதனால் இங்கே க்ரௌட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கும் நல்ல ஒரு குட் ஃபீலாக இருந்துச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.